Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th மேக்ஸுக்கு ஸோ அந்த சீரீஸ் 12 டேஸ் சீரீஸ் செட் நம்பர் 4ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 10 சம் போட போகிறோம். இந்த செட் நம்பர் 1, 2, 3 எல்லா டேஸ்லேயும் ஒரு 10 சம் போட்டிருக்காங்க. யார் இப்போ தான் கண்டினியூ பண்ணுறீங்களோ ஒரு பிரச்சனை இல்லை, ப்ளேலிஸ்ட் நான் கீழே தரேன். ப்ளேலிஸ்ட்னால் என்னென்னா எல்லாமே ஒரே வீடியோவில் இருக்கும், ஒரே லிங்க்கில் இருக்கும். செட் நம்பர் 1, 2, 3 அந்த செட் நம்பர் 1ல் எவ்வளோ சம்ஸு, செட் நம்பர் 2ல் எவ்வளோ சம்ஸு, அது அப்படியே தெளிவாக பிடிஎஃபோடு கொடுத்துருப்பேன். சரி, நீங்கள் அட்லீஸ்ட் சம் போடலைனாலும் அந்த சம்மெல்லாம் பப்ளிக்கு இம்பார்ட்டண்ட்டாக படித்தாலே போதும், இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாலே போதும், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான பகுதியில் நம்ம இருக்கோம். ஸோ 7 5 மார்க் எழுத வைக்க போகிறேன், புரிஞ்சுக்கோங்க. 6 கூட இல்லை, 7. ஸோ செட் நம்பர் 4 11க்கும் சரி 12க்கும் சரி அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் நான் கீழே தரேன். செட் நம்பர் 4 அண்ட் செட் நம்பர் 3, 2, 1 வேணுன்னா நான் தரேன். நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். செட் நம்பர் 4 12th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி வந்து எக்ஸைஸ் 3.4ல் அந்த ஃபஸ்ட்டு சம். 3rd சாப்டர் ரேர் தான் கேட்குறது, கேட்டால் இதுதான் கேட்பாங்க. 3.5ல் 5th ஃபஸ்ட் ஒன், 4th சாப்டரில் 4.2ல் 8th செகண்ட் ஒன். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.26 போட்டுடலாம். ஸோ அடுத்தது வந்து எக்ஸைஸ் 7.1ல் 8, 9, 10 7வது சாப்டரில். அதே மாதிரி 6th சம் நம்ம இன்றைக்கி போட போகிறது. எக்ஸாம்பிள் 7.14, 7.15 வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.17, 8th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.18, 9th சம் எக்ஸைஸ் 7.8ல் 5வது 7வது ரொம்ப ஈஸியான சம்மு போட்டு பாருங்கள். 7.8ல் 8, 9 எல்லாமே முக்கியமான 5 மார்க் இன்றைக்கி கட்டாயமாக போடுங்க, போட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம நாள் இல்லை, சரிங்களா. அடுத்த 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10 சம்மில் எக்ஸைஸ் 1.3ல் 12th சம் எக்ஸாம்பிள் 1.29 ரெண்டையும் போட்டுருங்க. எக்ஸாம்பிள் 2.26 அல்ஜிப்ராவில், 2.12ல் லாகரிதமில் 4 சம் கொடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. அடுத்த 4.4ல் ஃபஸ்ட்டு சம் மட்டும் எக்ஸாம்பிள் 4.63, 4.64 5வது சம்மாக நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. 6வது சம் எக்ஸைஸ் 5.2ல் 7th 8th. ஸோ இந்த 5.2ல் ஈஸி. எக்ஸைஸ் 10.4ல் 24th சம் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸைஸ் 10.4ல் 13, 14. எக்ஸைஸ் 12.4 பேஸ் தியரமில் 4வது சம் எக்ஸாம்பிள் 12.26. எக்ஸைஸ் 11.11ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். எல்லாமே படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சம் மட்டும் போட வைக்கிறேன், நல்லா போட்டு பாருங்கள். மெத்தட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் மெத்தட் பண்ண தெரியணும், ஸ்கொயர் மெத்தடில் போட தெரியணும், கரெக்டாக கொண்டு வர தெரியணும், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் இன்றைக்கி போட்டு பார்க்குறக்கு ஒரு சம் போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இன்டகிரேஷனில் அது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு இதுதான், ஓகேவா. ஸோ அதனால் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கேன்னு குழப்பிடாதீங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் இது வந்து சம்மு நம்பர் 1, 2, 3, 4 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்பவே இந்த சம் நம்பரில் நோட் பண்ணுங்கள். 10 செட் ஆஃப் சம்மு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அர்த்தம். அதுதான் அங்கே 1, 2, 3 அப்படின்னு எழுதுனேன். வேறு ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. எக்ஸைஸ் நம்பரு எக்ஸாம்பிள் நம்பரில் கரெக்டாக எழுதியிருக்கேன். அந்த சம் மட்டும் கரெக்டாக போடுங்க. செட் நம்பர் 4 பிடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட இப்போவே 5 5 மார்க் எழுதிலாம் நான் அடித்து சொல்லுவேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னுமே போட ஆரம்பிக்கலையோ கூப்பிடுங்க, போட வைங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நேற்று ஃபிசிக்ஸில் 10 கொஸ்டின் போட்டோம், எவ்வளோ படிச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கி கெமிஸ்ட்ரி போட போகிறோம். எல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். போடுறவங்ககிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு, ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே கவர் ஆகிடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.